உலகையே இயக்கும் செமிகண்டக்டர் ஜாம்பவானுடன் கைகோர்த்த டாடா. நெதர்லாந்தில் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்தான வரலாற்று ஒப்பந்தம். பிரதமர் நரேந்திர மோடியோட 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தோட 2ஆம் கட்டமா நெதர்லாந்து போயிருக்கக்கூடிய நேரத்துல இந்திய தொழில்நுட்ப துறையில ஒரு புதிய வரலாற்று புரட்சி ஏற்பட்டிருக்கு. உலக அளவுல செமிகண்டக்டர் தயாரிப்புகளுக்கான லித்தோகிராஃபி உபகரணங்களை வழங்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ASML நிறுவனத்துக்கும் இந்தியாவோட டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துக்கும் இடையில பிரதமர் மோடி முன்னிலையில மே 16ஆம் தேதி அன்னைக்கு ஒரு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி தன்னோட நெதர்லாந்து நாட்டு பிரதமர் ராப் ஆர்னால்டன்ஸ் அரியானஸ் எட்டனோட இணைஞ்சு ரொம்பவே முக்கியமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினாரு. அதோட தொடர்ச்சியா 2 நாட்டு தலைவர்களும் ஆற்றல், துறைமுகங்கள், சுகாதாரம், விவசாயம், அப்புறம் அதிநவீன தொழில்நுட்பம் இந்த மாதிரியான பல்வேறு துறைகளை சார்ந்த முன்னணி டச்சு நிறுவனங்களோட தலைமை நிர்வாக அதிகாரிகளை சந்திச்சு ஆலோசனை நடத்தினாங்க. இந்த ஒப்பந்தம் பத்தி பேசின ASML நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரி கிறிஸ்டோப் போக்கெட், இந்தியாவோட செமிகண்டக்டர் தயாரிப்பு அப்படிங்கிறது தற்போதைய சூழல்ல ரொம்பவே முக்கியமான முன்னுரிமையா மாறி இருக்கு அப்படின்னு பாராட்டினாரு. இந்தியாவோட முதல் செமிகண்டக்டர் ஆலையா உருவாக போற டாடா நிறுவனத்துக்கு தேவையான தயாரிப்புகள், தொழில்நுட்பங்கள், அப்புறம் தகுதியான மனித வளங்களை ASML நிறுவனம் முழுமையா வழங்கி உலகத்தோட மிகச்சிறந்த லித்தியோகிராஃபி தீர்வுகளை நிச்சயமா உருவாக்கும் அப்படின்னு அவர் உறுதி கொடுத்தாரு. டச்சு நாட்டோட வணிக தலைவர்கள் கிட்ட உரையாற்றின பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவுல கடல்சார் வணிகம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் செமிகண்டக்டர் மாதிரியா வளர்ந்து வரக்கூடிய பல்வேறு துறைகள்ல இருக்கக்கூடிய முதலீட்டு வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்க சொல்லி அசாத்திய அழைப்பு விடுத்தாரு. இந்தியாவோட தொழில் ஆரம்பிக்கிறத ஈஸியாக்கக்கூடிய பொருட்டு வரி விதிப்பு, அப்புறம் தொழிலாளர் சட்டங்கள்ல அவங்களோட அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் பத்தியும் அவர் விளக்குனாரு. இந்தியாவுல உற்பத்தி துறை அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்ச செலவுல அதிக லாபம் கொடுக்கறதாவும், சேவை துறை அப்படிங்கிறது புதிய கண்டுபிடிப்புகளோட மையமாவும் மாறி இருக்கிறதா பிரதமர் மோடி பெருமிதத்தோட குறிப்பிட தவறல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிறது உலக அளவுல பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் ஸ்திரத்தன்மையோட அடையாளமா திகழுது அப்படின்னும், உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமையாளர்களோட கூட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவோட அசாத்திய உட்கட்டமைப்பு, அப்புறம் அதிவேக வளர்ச்சிக்கு உலக அரங்குல யாரும் இணையாக முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு. உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவோட பிரதமரா தான் 12 வருஷங்கள நிறைவு செஞ்சிருக்கிறத சுட்டிக்காட்டின பிரதமர் மோடி, இந்த நீண்ட கால ஆட்சியில எங்களோட தொடர்ச்சியான பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலமா இந்தியாவோட பொருளாதார DNA-வை முழுசா மாற்றி அமைச்சிருக்கிறதா சொன்னாரு. விண்வெளி, சுரங்கம், அப்புறம் அணுசக்தி மாதிரியான நாட்டோட அனைத்து துறைகளையும் தனியார் முதலீடுகளுக்காக அவங்களோட அரசு முழுமையா திறந்து விட்டிருக்கிறதா, முதலீடு செய்ய இதை விட சிறந்த தருணம் அமையாது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு.